தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4 வருடங்களில் 25 லாக்அப் மரணங்கள். வெட்கி தலைகுனிய வேண்டும் திமுக அரசு. ஸ்டாலின் ஐயா அவர்கள் தலைகுனிய வேண்டும். இந்த அஜித்குமாரோட வழக்குல நம்ம ஸ்டாலின் ஐயா ஒரு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறாரு, சிபிஐக்கு வழக்கு மாற்றப்படுகிறது அப்படின்னு. நான் என்ன கேட்கிறேன், இந்த 4 வருடங்கள்ல 25 லாக்அப் மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுல அஜித்குமாரோட வழக்கை மட்டும்தான் இப்ப இவங்க சிபிஐக்கு மாத்துறாங்க. அப்ப இதற்கு முன்னால 24 மரணங்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த 24 மரணங்களுக்கும் ஸ்டாலின் ஐயா என்ன பதில் சொல்ல போறாரு? அந்த 24 வழக்குகள் ஏன் சிபிஐக்கு மாற்றப்படல? ஏன் தமிழக அரசு மூடி மறைச்சது? எல்லாம் தேர்தல் நாடகம் தாங்க, வேற ஒன்றும் இல்ல. பொதுமக்கள் சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, அடுத்த 8 மாசத்துல எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டுல. அந்த நேரத்துல இப்ப எலெக்ஷன் வரக்கூடிய நேரத்துல இப்படி ஒரு லாக்அப் மரணம், அதுவும் திமுக கட்சிக்காரங்களுக்கு இதுல தொடர்பு இருக்கு அப்படின்னு அஜித்குமாரோட உறவினர்கள் குற்றம் சுமத்துறாங்க. இந்த நேரத்துல திமுக கட்சிக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதுனாலையும், தேர்தல் நேரத்துல லாக்அப் மரணம் விவகாரத்தில் திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்னு பொதுமக்கள் நாளைக்கு கேள்வி கேட்டுருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்திலையும் ஸ்டாலின் ஐயா அவர்கள் இப்ப இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றுறாரு. அது மட்டும் இல்லாம அந்த காவல்துறை அதிகாரிகளை கைது பண்ணிருக்கிறாங்க. இப்போ இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த 6 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டாங்க இல்லையா, இவங்க வீட்டு பெண்கள், இவர்களுடைய உறவினர்கள் இவங்களை எவனோ தூண்டி விட்டுருக்கான். நீங்க எல்லாம் போய் போராட்டம் பண்ணுங்க, காவலர்கள் ஏன் அடிச்சாங்க, ஏன் கொன்னாங்க, உயர் அதிகாரி சொன்னதுனால தானே கொன்னாங்க, உயர் அதிகாரி சொன்னதுனால தானே செஞ்சாங்க, அதனால இவங்களை ஏன் கைது பண்ணீங்க, இவங்க மேல வழக்கு போட்டு இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க போறதா சொல்றாங்களே, இது எப்படி நியாயம்னு அந்த 6 காவலர்களினுடைய மனைவிகள் இன்னைக்கு போராட்டம் பண்ணிக்கிட்டு, அந்த குடும்ப உறுப்பினர்கள் போராட்டம் செஞ்சுக்கிட்டு அவங்க மீடியாவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இவங்களை தூண்டி விட்டது யாரு அப்படின்னா, நிச்சயமாக இது திமுகவோட வேலையா தான் இருக்கும். திமுகவுல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட அந்த லோக்கல் நிர்வாகிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேலையா தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரியான கிரிமினல் புத்திலாம் அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. இப்போ இந்த பாதிக்கப்பட்ட காவலர்கள், மன்னிக்கணும், பாதிக்கப்பட்ட இந்த காவலர்களோட மனைவிகள் அப்படின்னு வச்சுக்கோங்க, இவங்க தரப்புல சொல்லக்கூடிய விஷயம் என்ன? மேலதிகாரி சொன்னாங்க, எங்க ஆளுங்க செஞ்சாங்க, இதுக்கு ஏன் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு. அப்ப மேலதிகாரி என்ன சொன்னாலும் செஞ்சிருவீங்களா? மேலதிகாரி விஷம் குடிச்சு சாவுன்னு சொன்னா செஞ்சிருவீங்களா? கொஞ்சமாவது புத்தி வேணாம், கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? ஒரு உயிர் போயிருக்கு, 6 பேர் சேர்ந்து அடிச்சு துன்புறுத்தி கொடூரமா கொலை பண்ணிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களே, என்னதான் மனைவி குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் இப்படியா பண்ணுவீங்க? அங்க 6 பேர் சேர்ந்து ஒரு உயிரை கொண்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த பெண்களை யாரோ தூண்டி விடுறாங்க அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு. சரி, இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இதுல பொதுமக்கள் இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஆட்சியில நியாயம் கிடைக்காது, அடுத்த வருடம் அதிமுக ஆட்சி வந்த பிறகுதான் இதற்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு ஸ்டாலின் வெட்கி தலைகுனிய வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இப்ப திருப்பூர்ல ஒரு வரதட்சணை கொடுமையால ஒரு பொண்ணு இறந்தாங்க. வாட்ஸ்அப்ல ஆடியோ வெளியிட்டு அவங்க இறந்துட்டாங்க. 300 பவுன் பத்தாது, 500 பவுன் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை போட்டு கொடுமை பண்ணிட்டு இருக்கிறாங்க 2-3 மாசமா. அந்த பொண்ணு இறந்துருச்சு. அந்த பொண்ணோட பெற்றோர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து மனு கொடுக்கறாங்க, எங்க பெண்ணுக்கு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு. ஏன் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவங்க மனு கொடுக்கல? அல்லது ஒரு திமுக எம்எல்ஏவை சந்தித்தோ, ஒரு திமுக அமைச்சரை சந்தித்தோ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோர்கள் ஏன் மனு கொடுக்கல? ஏன்னா திமுக கிட்ட போனா நியாயம் கிடைக்காது, திமுக குற்றவாளிகளுக்கு ஆதரவாகத்தான் இருக்கும், அதனாலதான் நாங்க எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களை சந்தித்தோம் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வாங்க, எங்க பொண்ணுக்கு நீதி வாங்கி கொடுங்க அப்படின்னு அந்த பொண்ணோட பெற்றோர்கள் கேக்குறாங்க. அப்போ இங்க யாரு பவர்ஃபுல் லீடர்? அப்போ இங்க யாரு ஒரு ராஜாவாக இருக்கிறார் என்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருக்கார். ஸ்டாலின் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இதுதான் எடுத்துக்காட்டு. அப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இங்கே நீதி என்பது கிடைக்காது, ஸ்டாலின் கிட்ட போனா எந்த நீதியும் கிடைக்காது. திமுக நீதிக்கு எதிரான ஒரு கட்சி, நீதி கட்சின்னு பேர் வச்சுக்கிட்டு அதுல இருந்து வந்தவங்க தான் திமுக. இப்ப அவங்க நீதிக்கு எதிரான கட்சியா தான் இருக்கிறாங்க. ஆரம்பத்துல இருந்தே இவங்க நீதிக்கு எதிரான கட்சி தான், பேரு மட்டும் நீதி கட்சி.
சரிங்களா? சோ இப்ப தமிழக மக்களுக்கு தெளிவாக புரிந்து விட்டது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து அடுத்த எலெக்ஷன்ல ஜெயிச்சு வரணும் அப்படிங்கிறது மக்களோட மைண்ட் செட்டா இருக்கு. சோ இதெல்லாம் வந்து எலெக்ஷன் நேரத்துல இதை எதிர்கொள்ள முடியாம திமுக தவிக்கிறாங்க. ஸ்டாலினும் திணறாரு. காவல்துறையை கட்டுப்பாட்டுல வைக்க முடியல ஸ்டாலின் அவர்களால. ஒரு முதலமைச்சர் ஒரு வலுவான தலைவரா இருக்க வேணாமா? ஒரு முதலமைச்சர் சொன்னா அத்தனை பேரும் பயப்படணும். நில்லுன்னா நிக்கணும், உட்காருனா உட்காரணும், ஆர்டர் போடணும். அப்படி இருக்கணும் ஒரு முதலமைச்சர். அதை விட்டுட்டு நமக்கு கீழே இருக்கக்கூடிய நம்முடைய கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்ல என்ன நடக்குதுங்கிறதையே சரியாக உளவுத்துறை மூலமாக கண்டுபிடிக்க முடியாத ஒரு முதலமைச்சர் எதற்காக தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சரா இருக்கணும்? இவர் வந்து உளவுத்துறையை சரியா வேலை வாங்கணும். உளவுத்துறை சரியாக செயல்பட்டு இருந்தால் அங்க சிவகங்கையில வந்து இந்த மாதிரி ஒரு பையனை போட்டு காவல்துறையினர் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பையன் சாக போறாங்கிற விஷயம் நிச்சயமா முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இதெல்லாம் உளவுத்துறை மூலமாக எளிதாக தெரிஞ்சிருக்கணும், தடுத்திருக்கணும். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் இருக்கும் பொழுது உளவுத்துறை எப்படி செயல்பட்டது அப்படிங்கறதெல்லாம் வந்து கடந்த கால வரலாறை எடுத்து பாருங்க. அவர் வந்து 3வது தாங்க படிச்சிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3வது தான் படிச்சிருக்காரு. ஆனா அவருடைய அந்த 4 வருஷம் அவர் ஒரு சிறந்த தலைவரா எப்படி இருந்தாரு, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி எப்படி இருந்தது அப்படிங்கறத கொஞ்சம் பார்க்கணும். சரி, இப்போ இந்த லாக்அப் டெத் விஷயத்துல நம்ம சூர்யா, அப்புறம் வந்து சித்தார்த்து, சத்யராஜ், ஜோதிகா, இந்த மாதிரியான போராளிகள்லாம் எங்க போனாங்க? அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டுல உட்காந்துக்கிட்டு அங்க ஏதாவது ஒரு மரணமோ ஒரு கொலையோ இல்ல வேற ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தா அத சொல்லி சொல்லி காமிச்சு ஆட்சி சரியில்லை, அது சரியில்லை, மக்களே பொங்கி எழுக, இப்படியெல்லாம் வந்து வீரவசனம் பேசிட்டு தெரிஞ்ச இந்த கூட்டம் எங்க தமிழ் சினிமாவுல இருந்த இந்த கூட்டம் சத்யராஜ், மறுபடியும் சொல்றேன், சத்யராஜ், சித்தார்த்து, சூர்யா, ஜோதிகா, இந்த 4 பேர் இருக்காங்க இல்லையா, இவங்க பேரு தான் அதிகமா அடிபட்டுச்சு. எப்போ? அதிமுக ஆட்சியில. இவனுங்க தான் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து டயலாக் விட்டுட்டு இருந்தானுங்க. சினிமா டயலாக் எல்லாம் கொண்டு வந்து பேசிட்டு இருந்தானுங்க ஸ்டேஜ்ல, போற இடத்துலலாம். ஆட்சி சரியில்லை, ஒன்னும் சரியில்லை, திமுக வந்தாதான் அப்படிங்கிற மாதிரி திமுகவுக்கு ஜாலரா அடிச்சுக்கிட்டு இந்த நடிகர்களை வைத்து திமுக ஒரு கேம் ஆடியது. இப்ப இவனுங்கெல்லாம் எங்க போனானுங்க? சூர்யா என்னடான்னா எங்கேயோ போயிட்டு டூர் போறான்னு சொல்லிட்டு புருஷமன் 2 பேரும் சேர்ந்து போட்டோ எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சத்யராஜ் வாய் திறக்கல, சித்தார்த்தும் வாய் திறக்கல. அப்ப எதற்காக அதிமுக ஆட்சியில மட்டும் இப்படி எல்லாம் வந்து கூவுனீங்க? வாங்கின காசுக்கு கூவுனீங்களா? இப்ப கூவுங்க, இப்ப பேசுங்கடா. இப்ப லாக்அப் டெத் நடந்திருக்கு, பேசுங்க. ஜெயராஜ் பெனிக்ஸ் அவங்களுக்கு நடந்த கொடுமையும் மறக்க முடியாத, மன்னிக்க முடியாத ஒரு கொடுமை. அதுவும் வந்து தவறுதான். அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் தண்டனை என்பது கிடைக்க வேண்டும். அதுவும் தவறான ஒன்று. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாது. ஆனா அவர்களுக்கு பொங்குன இந்த திராவிட கூட்டம் அஜித்குமாருக்கு ஏன் பொங்கல அப்படின்னா, அவர் கிறிஸ்தவர்கள் என்பதால கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக செயல்படும் பொழுது கிறிஸ்தவர்களுடைய வாக்குகள் கிடைக்கும் என்பதற்காகத்தான் அங்கே ஸ்டாலின் நேர்ல போனாரு. ஜெயராஜ் பெனிக்ஸ் மரணத்துல நேர்ல போய் ஆறுதல் சொல்லிட்டு வந்தாரு. ஒட்டுமொத்த திராவிட கூட்டமும் ஆதரவாக இருந்தது. அவங்களுக்கு நடந்த கொலை என்பது அநீதி, குற்றவாளிகளுக்கு தண்டனை என்பது கிடைக்க வேண்டும். ஆனால் திமுக அதிலும் ஒரு மத அரசியல் செஞ்சது. கிறிஸ்தவர்கள் என்பதால நிதி உதவி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் வந்து ஆளுங்கட்சியான அதிமுக அரசு இன்னும் கூடுதல் நிதி கொடுக்கணும் அப்படின்னு பிரஷர் பண்ணாங்க. நிறைய செஞ்சாங்க, ஹெல்ப் பண்ணாங்க. ஆனா அஜித்குமார் விஷயத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் ஏன் போய் பார்க்கல? இல்ல இந்த சினிமா நடிகன் எவனாவது போய் பார்த்தானா? இந்த நடிகனுங்க பேசுனா ஃபயர் விட்டுட்டு திரியிற முட்டாள் கூட்டம் தமிழ்நாட்டுல இருக்கு. எங்க அண்ணன் பேசிட்டாரு அப்படின்னு. எங்க அண்ணன் பேசி போங்க, அண்ணன் பேசி என்ன ஆக போகுது? சூர்யா எங்க? சூர்யா உண்மையிலேயே ஆம்பளையா இருந்தா இன்னைக்கு தமிழ்நாட்டுல வந்து இப்ப பேசு வா, இப்ப வந்து பேசு. அன்னைக்கு திமுக காசு வாங்கிட்டு பேசுனல்ல, நீங்க புருஷன் முன்னாடி 2 பேரும் சேர்ந்து பேசுனீங்கல்ல, கோயிலுக்கு எதுக்கு இவ்வளவு பணம் செலவு பண்றீங்க அப்படின்னு வீரவசனம் எல்லாம் பேசுனீங்கல்ல, சினிமா டைலாக் கொண்டாந்து பொது இடத்துல பேசுனீங்கல்ல, இப்ப பேசுங்க. இப்போ ஒரு லாக்அப் டெத் நடந்திருக்கு, வரதட்சணை கொடுமை நடந்திருக்குது. இவங்க வந்து ஏதோ பெண்ணியம் பேசுறாங்க திமுக காரங்க. இத்தனை வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமையை ஒழிக்க முடியல. என்ன திராவிட மாடல்? நீங்களாம் 65 வருஷமா ஆட்சி பண்ணிட்டீங்க. 65 வருஷம் திராவிட மாடல் ஆட்சியில தான் தமிழ்நாடு வளர்ந்திருக்கு. இந்த திராவிட ஆட்சியில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கு அப்படின்னா இந்த திராவிட ஆட்சியில் நடக்கக்கூடிய கொடுமைகளுக்கும் யார் பொறுப்பு? திராவிடம் தானே பொறுப்பு. தமிழ்நாட்டுல வந்து
எல்லா துறைகளிலும் தொழில்துறை வளர்ந்திருக்கு. தமிழ்நாடு இன்னைக்கு ஜிடிபில தமிழ்நாட்டுல இந்தியாவுல 2வது இடம். இதற்கு திராவிடம் தான் காரணம்ன்றாங்களே. அப்ப இதே தமிழ்நாட்டுல எத்தனை கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு? அத்தனைக்கும் திராவிடம் தானே பொறுப்பு. உங்க ஆட்சி காலத்துல நல்ல விஷயங்கள் நடந்தா அதுக்கு நாங்க தான் பொறுப்புன்னு பெருமை பேசுற இந்த திராவிட கூட்டம், அதே உங்களுடைய ஆட்சியில நடக்கக்கூடிய அநியாயங்கள், குற்ற செயல்களுக்கும் நாங்க தான் பொறுப்புன்னு ஏன் சொல்ல மறுக்கிறாங்க? இந்த திருட்டு திராவிட கூட்டத்தோட உண்மை முகத்தை புரிஞ்சுக்க பொதுமக்கள் புரிந்து கொண்டு 2026 எலெக்ஷன்ல திமுகவை அடியோட வீழ்த்தணும் அப்படிங்கறத நான் கேட்டுக்கிறேன். அதே போல இந்த சினிமா நடிகர்கள் பேசினா உடனே ஃபயர் விட்டுட்டு பின்னாடியே போவாதீங்க, அதையும் சொல்லிக்கிறேன். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.